الحمد للولي والصلاة على النبي وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه الأعلى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ارقل برجلك هذا مغتسل بارد وشراب صدق الله العلي العليم. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனது அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா முத்து முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் தடம் பெறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்து மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், குறிப்பாக இக்குழுவிற்கு நாம் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் அளப்பெரும் பேரருளால் சிறப்பான முறையிலே 19வது தராவீகை முடித்த நிலையில் நம் அனைவரையும் அமர வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தொய்யிபன் முபாரகன் ஃபீ. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சூரா சாஃபாத், ஜுமர் போன்ற சூறாக்கள் ஓதப்பட்டிருக்கிறது. இந்த சூறாக்களிலே நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமான 2 வரலாறுகளை பேசியிருப்பான். ஒன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு, இன்னொன்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு. ஒட்டுமொத்த குர்ஆனிலேயே ஒரு 2 இடங்களில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை விரிவாக பேசியிருப்பான். ஒன்று சூரத்துல் அன்பியா, மற்றொரு இன்றைக்கு ஓதப்பட்ட சாஃபாத் என்கிற அந்த சூரா. இப்போ பொதுவாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை குறித்து நிறைய படிப்பினைகளை, மிக முக்கியமான ஒரு கருத்தை அவர்களின் வரலாற்றில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது உடல் சரியில்லாமல் இருந்தார்கள் என்பது நினைவுக்கு வரும். அதையும் தாண்டி உலகத்தில் இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்களாக இருக்கட்டும், ரசூலுடைய காலத்தில் வாழ்ந்தவர்களாக இருக்கட்டும், இனி வாழப்போகிற வரப்போகிற முஸ்லிம்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே பொறுமை என்று சொன்னாலே அந்த பொறுமைக்கு ஒரு உதாரணமாக அல்லாஹ் இந்த உலகத்திலே ஒரு வரலாறை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாறு தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல கூட சஹாபாக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையின் காரணமாக வந்தால் சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருக்க சொல்லும் போது, பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூலியை அல்லாஹ் கொடுப்பான் என்று சொல்லுவார்கள். இன்னும் சில ஹதீஸ்களில் மனைவி சரியாக அமையாமல் அதிகமாக திட்டிக் கொண்டே இருக்கிற ஒரு மனைவி சம்பந்தப்பட்டு ரசூலிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது அந்த கணவனுக்கு ரசூல் சொன்னது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, அய்யூப் நபியின் கூலியை அல்லாஹ் உங்களுக்கு தருவான், பொறுமையாக இருங்கள் என்று சொன்னார்கள். இப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்ற அத்துணை நபிமார்களின் வாழ்க்கையை நாம் எடுத்தாலும் ஒரு நபியோடு ஒரு படிப்பினையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறை பார்த்தால் துணிவை அல்லாஹ் சொல்லுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பார்த்தால் தியாகத்தை அல்லாஹ் சொல்லுவான். இன்னும் நாம் குறிப்பாக சில நபிமார்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பார்த்தால் ஒரு தஸ்பீகை அந்த மீனினுடைய வயிற்றிலே உள்ளே நுழைய வைத்து அந்த தஸ்பீஹ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் சொல்லியிருப்பான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பார்த்தால் ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்டு சொல்லியிருப்பான். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பார்த்தால் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிறைய கருத்துக்களை அல்லாஹ் சொல்லியிருப்பான். இப்படி வாழ்ந்து சென்ற எந்த நபியாக இருந்தாலும் அந்த நபியின் வாழ்க்கையிலே அல்லாஹ் ஒரு விதமான படிப்பினையை வைத்திருப்பான். அப்படி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையில் அல்லாஹ் வைத்திருந்த மிகப்பெரிய படிப்பினை பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையாக இருந்தால் எது வேண்டுமென்றாலும் நமக்கு கிடைக்கும் என்கிற ஒரு மிகப்பெரிய படிப்பினை அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வைத்திருந்தான். அப்படி என்ன பொறுமையா இருக்க சொல்லி அவங்க வாழ்க்கையில சொல்லி கொடுத்தாங்க என்பதாக அவருடைய வரலாறு நம்ம பார்த்தா 70 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது 70 வயசு அவர்களுக்கு ஆனது. 70 வயது வரை அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் நிறைய விஷயங்களை கொட்டி கொட்டி கொடுத்தான். நல்ல அழகான கண் குளிர்ச்சியான மனைவியை கொடுத்தான்.
நல்ல அழகான கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு 14 பிள்ளைகளை கொடுத்தான். சொத்து சுகங்களை கொடுத்தான். தங்கம் வெள்ளிகளை கொடுத்தான். தோட்டம் துறவுகளை கொடுத்தான். சமுதாயத்திலே ஒரு நல்ல மதிப்பாக ஒரு நபி என்கிற அந்தஸ்தையும் கொடுத்தான். இது 70 வயசு வரை அல்லாஹ் கொடுத்தான். 70 வயது வரை இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய அத்துணையும் அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்தான். இப்ப 70வது வயசுல திடீரென்று ஒரே ஒரு நோயை கொடுத்து விட்டான். அந்த நோயை குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது பார்த்தால் இதற்கு முன்னால் உலகத்தில் யாருக்குமே வந்ததில்லை. தோல் சம்பந்தப்பட்ட ஒரு விதமான நோய். உடல் முழுவதும் நோய் வந்து விட்டது, வாயை தவிர. வாய் மட்டும் அசைக்க முடியும், கண்ணை கூட திறக்க முடியாத நிலையில் உடல் முழுவதும் ஒரு தோல் நோயை கொடுத்துட்டான். இது மேலோட்டமா பார்த்தா உடல்ல நோய் வந்து அப்படியே சீல்ஸெல்லாம் வலிஞ்சிட்டு இருக்கு. இன்னும் அந்த புண்ணின் காரணமாக உடலுக்கு உள்ளாலும் அல்லாஹ் வலியை கொடுத்து விட்டான். உள்ளையும் அந்த புண்ணின் காரணமாக வலி இருக்கும். இப்ப உள்காயம் மற்றும் வெளி புன்சீல் சலம் வருகின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையை அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 70வது வயசுல கொடுத்தான். பொதுவா நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், முன் சென்ற நபிமார்கள், நிறைய நபிமார்களுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுத்திருக்கிறான். நபிமார்களுக்கு அல்லாஹ் சோதனை கொடுப்பது என்பதாகிறது அவர்கள் செய்த பாவத்தின் தண்டனை என்பது அல்ல. பொதுவாக நபிமார்கள் என்று சொன்னாலே அவர்கள் மஅசூமீன்கள், அல்லாஹ் அவர்களை பாவத்தை விட்டும் பாதுகாத்து இருக்கிறான் என்பதாக சொல்லுவார்கள். இது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் மிகப்பெரிய உச்சகட்ட கொள்கை. அப்ப நபிமார்கள் பாவத்தை விட்டும் தடுக்கப்பட்டவர்கள். இப்ப ஏன் அவர்களுக்கு சோதனையை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால் 2 விஷயம் அல்லாஹ் வச்சிருப்பான். ஒன்னு, அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டி சோதனையை கொடுப்பான், இது ஒண்ணு. 2வது, அந்த சோதனையின் மூலமாக பின்வரக்கூடிய சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை அல்லாஹ் வைத்திருப்பான். பெரிய ஒரு கருத்தை, ஒரு லெசனை, ஒரு படிப்பினையை கொடுத்திருப்பான். இதுதான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. பொறுமைன்னு இன்னைக்கு பேசுறதுனால சொன்னாலே அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு சொன்னா, அவங்க கூலி உங்களுக்கு கிடைக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னா, அவ்வளவு பெரிய பொறுமையாக, இந்த பொறுமையின் சிகரமாக ஒரு படிப்பினையாக இருப்பதற்காக வேண்டி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய நோயை கொடுத்தாங்க. நோய் மட்டும் கொடுக்கல, என்னென்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அவங்க உடல்ல நோய் மட்டும் அல்லாமல் அடுத்து அடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளாக 14 பிள்ளைகளும் இறந்து போனார்கள். ஒரு பிள்ளை 2 பிள்ளை இறந்து போனாலே நமக்கு தாங்க முடியாது. ஒரு மகனை நம்மை விட்டும் பிரித்து விட்டாலும் அல்லாஹ் எடுத்துக்கொண்டாலும் நம்மளால தாங்க முடியாது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகன் இப்ராஹிம் என்கிற அந்த அவங்க மரணிச்ச பொழுது ரசூலுல்லாஹ் கண்ணீர் விட்டு அழுதார் என்பதாக ஹதீஸ்களில் வருகின்றது. இப்போ ஒரு பிள்ளை 2 பிள்ளை என்றாலே தாங்க முடியாது. 14 கண்குளிர்ச்சியான கட்டுப்பட்டு நடக்குகின்ற இஸ்லாமிய மார்க்கத்தின் உச்சகட்ட விளிம்பை, அப்படி இருக்கக்கூடிய அந்த 14 பிள்ளைகளையும் ஒருத்தர் பின் ஒருத்தராக 14 பேரையும் அல்லாஹ் மரணிக்க வைத்து விட்டாங்க. முதல் அடி தோல் நோய், 2வது பிள்ளைகள் மரணித்து விட்டார்கள், 3வது அவருடைய செல்வங்கள் அத்துணையும் அழிந்து விட்டது. தங்கம் காசு வெள்ளி நிறைய வைத்திருந்தார்கள், எல்லாம் அழிந்து விட்டது. அவருடைய தோட்டம் துறவு வீடு எல்லாம் தீப்பிடித்து இறந்து விட்டது, தீப்பிடித்து அழிந்து விட்டது. இப்படி செல்வங்கள் அழிந்து விட்டது, உடலில் மிகப்பெரிய நோய், தன்னுடைய மக்கள்களை இழந்தார்கள், சொத்து சுகங்களை இழந்தார்கள், வைத்திருந்த வீடு தோட்டம் துறவு எல்லாம் தீப்பிடிந்து அழிந்து விட்டது. வெறும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மனைவி மட்டும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் உணவை உண்பதற்கு கூட சிரமம். கையில உணவு இருந்தாலுமே மனைவி ஊட்டி விடுவதை சாப்பிடுறது கூட சிரமம், முழுங்குவதற்கு கூட சிரமம். அந்த அளவுக்கு உடலில் புண். இப்ப இந்த நிலைமையை பார்த்தா உணவை சம்பாதிப்பதற்கும் சிரமம். இப்ப எந்த அளவுக்குன்னு சொன்னா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, நாம் சிந்திக்க வேண்டும், மிகப்பெரிய ஒரு நசீபை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் சொன்னால் அப்படிப்பட்ட மனைவியை கொடுத்திருந்தான். சிறந்த மனைவி இந்த உலகத்திலே அவர்கள் தான். உடலில் கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 18 வருஷம், 70 வயதில் அவர்களுக்கு நோய் வந்தது. 88 வயது வரை 18 வருஷம் உடல் முழுவதும் நோய், படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். அந்த மனைவி கூட இருந்து பார்த்து கொண்டார்கள். இப்ப சாப்பாடை சம்பாதித்து கொடுப்பதற்கு கூட சிரமம், பிள்ளை இல்லை, சொத்து சுகம் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த நேரத்தில் கணவன் மனைவி 2 பேரும் ஈமானை இழக்கவில்லை, அல்லாஹ்வை மட்டும் நம்பி இருந்தார்கள். இந்த மாதிரி ஒரு நோய் 1 வருஷம் 2 வருஷம் வந்தாலே நாம என்ன செஞ்சிருவோம்,
இறைவா எனக்கு மௌத்தை கொடுத்துன்னு கேட்க ஆரம்பிச்சிருவோம். வலியை தாங்க முடியாமல் கேட்க ஆரம்பித்து விடுவோம். சிந்திக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே பார்க்கிற பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கிற நோயின் காரணமாகவோ சோதனையின் காரணமாகவோ அல்லாஹ்விடத்தில் மரணத்தை வேண்டி நாம் கேட்கவே கூடாது என்பதாக வருகின்றது. வேண்டுமென்னா இப்படி கேட்கலாம், இந்த உலகத்தை நான் வாழ்றது நல்லதுன்னு நினைச்சா என்ன வாழவை, நான் வாழுவது தீங்கு என்று நினைத்தால் என்னை மரணிக்க, இப்படி கேட்கலாம். உடலில் ஏற்பட்டிருக்கிற நோயின் காரணமாக எனக்கு மரணத்தை கொடுத்து விடு, தாங்க முடியவில்லை என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கவே கூடாது என்று சொல்லுவார்கள். இப்ப இவ்வளவு பெரிய கஷ்டம், கணவன் மனைவி 2 பேரும் ஈமானை இழக்கவில்லை, அல்லாஹ்வை நம்பிக்கொண்டு அப்படியே இருந்தார்கள். எந்த அளவுக்கு கஷ்டம் சொன்னா, கணவன் பசியோடு இருக்கிறார்கள், உடலில் நோய் சீல் சலம் வெளிவந்து கொண்டிருக்கிறது, ஏதாவது சாப்பிட கொடுக்கலாம் என்று சம்பாதிப்பதற்கு செல்கிறார்கள் மனைவி. பல பணிப்பெண்களை வைத்து வேலை வாங்கி கொண்டிருந்த அந்த மனைவி வேறொரு வீட்டுக்கு ஊருக்குள் சென்று வீட்டு வேலைக்கு போகிறார்கள். வீட்டு வேலைக்கு போய் ஒரு வீட்டுல வேலை கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, நீ வேண்டுமானா இங்கேயே தங்கியிருந்து வேலை செய், போய் உன் கணவனை பார்த்துட்டு வந்தா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுது, எங்களுக்கு அந்த நோய் வந்துருமே, அதனால நீ இங்கிருந்து வேலை செய்யறதா செய்து தரேங்கிறாங்க. இல்லை இல்லை, என் கணவனை நான் பார்க்க வேண்டும் என்பதாக ஒரு வீடு தாண்டி மற்றொரு வீடு என்று எல்லா வீட்டிலும் கேட்கிறார்கள். அத்தனை வீட்டுகளிலும் இதே போன்று பதில். கடைசியில் என்ன செஞ்சாங்கன்னு செஞ்சா வந்து பார்க்கறாங்க, கணவன் பசி, என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப அந்த காலத்தில் மார்க்கத்தில் ஒரு அனுமதி இருந்தது. அந்த காலத்தில் முடியை வெட்டி விற்பாங்க. நீண்ட கூந்தல், அழகான கூந்தலை கொண்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி தன் முடியை வெட்டி அந்த முடியை சந்தையிலே விட்டு வருகின்ற பணத்தை கொண்டு வந்து அவர்கள் ஒரு உணவை வாங்கி கொண்டு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுக்க வர்றாங்க. வந்து கொடுத்தா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஏது உனக்கு காசு, எப்படி வந்துச்சுன்னு கேட்கிறாங்க. எப்படி இந்த உணவு வந்தது என்று கேட்கிறார்கள். முதலில் நீங்கள் சாப்பிடுங்கள், நான் சொல்லுகின்றேன் என்று மனைவி சொல்ல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இல்லை இல்லை நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி நிற்கிறாங்க. கடைசியில் இந்த மாதிரி தகவல் சொல்லப்படுகிறது. வருத்தப்படுகிறார்கள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வை மட்டும் அஞ்சி கொண்டிருந்தார்கள். இப்போ அந்த உணவை அப்படி சாப்பிடுற அளவு நிலைமைக்கு வந்துட்டாங்க. கடைசியில் ஒரு முறை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் கூட வந்தது, ஒரு முறை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய இயற்கை தேவைக்காக இருக்கிற பொழுது மனைவியை கொஞ்சம் அந்த அறையை விட்டு வெளியே செல்ல சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கடைசியில் எவ்வளவோ வைத்தியம் பார்த்துட்டாங்க, எவ்வளவோ வைத்தியம் பார்த்தும் எந்த ஷிஃபாவும் இல்லை, உடலில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒன்னே ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், எவ்வளவு பெரிய நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போய் தீர்வு நம்ம நம்முடைய நோய்க்கு நம்ம ஷிஃபாவுக்காக வேண்டி நம்ம அந்த நோய்க்காக வேண்டி நிவாரணம் தேடி போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, அமெரிக்கால இருந்து டாக்டரை கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, அல்லாஹ் ஷிஃபா கொடுத்தாதான் ஷிஃபா. ஒரு சனப்பொழுதில், ஒரே ஒரு செகண்டில் உடலில் நமக்கு இருக்கிற அத்துணை நோயை கியூர் பண்ற அந்த சக்தி அல்லாஹுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த நிலைமையில இந்த மனைவி வீட்டு அறையை விட்டு வெளியே போன உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி விட்டார்கள். கேட்டார்கள் அல்லாஹ்விடத்தில், இது நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனி துர்ரு, எனக்கு ஒரு தீங்கு வந்துருச்சு ரப்பே, ஓ அந்த அர்ஹமுர் ராஹிமீன், ஆனா நீ கருணையாளன், உச்சகட்ட கருணையாளன். ஒரு உடல்ல ஏற்பட்டிருக்க நோய், அந்த நோயை கொடுப்பதும் அல்லாஹ்தான், அந்த நோயை சரி செய்வதும் அல்லாஹ்தான். இப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற பொழுது, ஏன் அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு நோயை கொடுத்த, அந்த நோயை சரி செய்ய, இப்படி என்று கேட்கவில்லை. இவர் எப்படி கேட்டார்கள் என்று சொன்னால் குர்ஆனிலே வருகிறது, ரப்பே எனக்கு என்னமோ தெரியல ஒரு தீங்கு வந்துருச்சு, ஆனா நீ ரொம்ப கருணையாளன், நீ அதுல இருந்து எனக்கு காப்பாத்து, இப்படி கேட்டார்கள். உடனே அல்லாஹ் அங்க அறிவிப்பு செய்தான். இன்றைக்கு ஓதப்பட்ட வசனம், ஒரு புல் பிரிஜிலிக ஹாதா, உன்னுடைய அந்த காலை பூமியில தட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தட்டுறாங்க, பூமியிலிருந்து தண்ணி வருது. தண்ணி வந்து அந்த தண்ணீரை, குளிர்ந்த அந்த தண்ணீரை உடல் முழுவதும் தேய்த்துக் கொள்ள சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், அவங்க உடல் முழுவதும் தேய்க்கிறார்கள், கொஞ்சம் குடிக்கவும் சொல்லுகிறான், குடிக்கவும் செய்கிறார்கள். உள்ளே இருக்கிற உள் காயங்கள் சரியாகின்றது, மேல் உடலில் இருக்கிற அத்துணை புண்களும், சீல் சலம் புழு வெளியாகி கொண்டிருந்த அத்துணை புண்களும் சரியாகிறது. நோய் வருகிற பொழுது அவர்களுக்கு 70 வயது, சரியான பொழுது இளைஞராக திரும்புகிறார்கள். அந்த மனைவி திருப்பி ரூம்குள்ள வராங்க. வந்து பார்த்தா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இல்ல, வேற யாரோ ஒரு இளைஞர் இருக்காங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து பார்த்தவொடனே, என்னுடைய கணவர் இங்கு நோய்வாய்ப்பட்டு இருந்தார்கள், எங்கே அவர்களிடமே கேட்கிறார்கள்,
உங்களை பார்த்தா என்னுடைய கணவனுடைய ஜாடம் இருக்குது, என் கணவன் எங்க என்று கேட்கிற பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நான் தான் அய்யூப் என்று சொல்லி மனைவியின் மீது கை வைக்கிறார்கள். மனைவியும் இளைஞியாக மாறுகிறார்கள். 2 பேரும் இளமை பருவத்துக்கு திரும்பி விட்டார்கள். சில காலம் கழித்து அவளுக்கு சென்ற செல்வங்களை அல்லாஹ் கொடுத்தான். திரும்பி அத்துணை தோட்டம் துறவுகளையும் கொடுத்தான். திரும்பி அந்த செல்வமான வாழ்க்கையை கொடுத்து விட்டான். இந்த வாழ்க்கை, இந்த வரலாறை அத்துணையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டு நமக்கு சொல்லுகின்ற மிகப்பெரிய படிப்பினை, எவ்வளவு கஷ்டம் நமக்கு வந்தாலும் கடைசி வரை அல்லாஹ்வை நம்ப வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல பார்க்கிறோம், இது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல பார்க்கிறோம், நெருப்பு குண்டத்துல தூக்கி போட போறாங்க. கடைசி நெருப்புல போய் தூக்கி போட்டாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை தான் நம்பினார்கள். அல்லாஹ் என் ரப்பி என்னை காப்பாற்றுவான் நம்பினார்கள். நெருப்பு குளிர்ந்தது என்பதாக வரலாறு பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயிலை அல்லாஹ் அறுப்பதாக கனவிலே காண்ட வைத்து விட்டான். அறுக்க முற்பட்டார்கள். கொண்டு போய் மலையில வச்சு கழுத்துல கத்தியும் வைத்து விட்டார்கள். கழுத்திற்கு கத்தி வந்த பொழுதும் அங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்றைக்கும் ஈமானை விடவில்லை. அல்லாஹ் இருக்கான்னு அஞ்சிட்டு இருந்தாங்க. ஈமானின் உச்சகட்ட பலத்தில் இருந்தார்கள். கழுத்தில் கத்தி வந்த பொழுதும் அந்த கத்தி அறுபடாமல் அல்லாஹ் அந்த இடத்திலே காப்பாற்றினான். கழுத்துக்கு கத்தி வர்ற வரை நாம் அல்லாஹ் இடத்திலே முறையிட்டுக் கொண்டுதான் இருக்க வேண்டும். என்றைக்கும் அல்லாஹ்வை நம்ப வேண்டும். நிறைய நபிமார்களின் வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி அவனுடைய வரலாறில் ஏற்பட்டிருக்கிற படிப்பினையை நம்ம சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால், ஈமான் என்பது அது மட்டும்தான் இந்த உலகத்தில் நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு. அந்த ஈமானை நாம் பலமாக வைத்திருந்தோம் என்று சொன்னால் எந்த சனப்பொழுதும் எந்த நேரத்திலும் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். எனவே அப்படிப்பட்ட ஈமான் பலமான கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.